யார் பெரியவன் என்ற நிலையில் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் சண்டை போட்டனர். இங்க பாரு தம்பி, நான் தான் உன்னைய பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியே எடுத்து போட்டேன், நீ வெறும் குப்பைன்னு சொல்லி உன்னை தூக்கி தூர போட்டுருவாங்க. அதனால நான் தான் பெரியவன். நீ சொல்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? புரியாதவன் பேசுகிற மாதிரியே இருக்குண்ணே. நான் இருக்க போய் தானே உன்னை வச்சுருக்காங்க, இல்லைன்னா வெத்து கழுவி பெட்டின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவாங்கண்ணே. புரிஞ்சுக்கோனே. இது கேட்ட தீப்பெட்டி ரொம்பவும் கோபம் அடைய ஆரம்பித்தது. கோபத்தில் வார்த்தையை கொட்டியது. தம்பி, நீ பெரியவனா நான் பெரியவனானா ரோசி பார்ப்போமா? ரோசி பார்த்தா யார் பெரியவன்னு தெரிஞ்சிடும். ஏனே, ரோசி பார்த்தா நான் நெருப்பாகி ஒன்றையவே எரிச்சிருவோம்னே. தம்பி, நீ என்னுடைய சைடில் ரோசனா தான்ப்பா நெருப்பு. முன்னாடி நான் உன்னை ரோசனைன்னா உன் மருந்தே காலியாக போயிரும் பார்த்துக்கோ. எதுக்குப்பா அப்படி சண்டை போட்டு வீட்டுக்கு வெளியே வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க? சண்டையை நிறுத்திவிட்டு இருவரும் விளக்கமாறை பார்த்தனர். இதில் வந்துட்டான் விளக்கமாறு. இருக்கிற கோபத்தில் ஒன்றையும் சேர்த்து எரிச்சிரும், போயிரு. விளக்கம் தெரியாமல் உளறுகிறார்கள் இருவரும் என்று மனதில் நினைத்து கொண்டு விளக்கமாறு விளக்கமளித்தது. தம்பி, 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா. உங்கள் 2 பேரோட வேலை முடிஞ்ச உடனே உங்கள் 2 பேர்த்தையுமே வெளியே தள்ளிடுவாங்க. நான் தான் உங்களை தள்ளி விடுவேன், புரிஞ்சுக்கோங்கப்பா. உண்மை தெரிந்ததும் இருவரும் அமைதியாக நின்றனர்.